சரி ஓகேண்ணா. இது எப்போலாம் கண்ணு ஈனுச்சு இந்த மாடு? இதுமா ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். பால் பறந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். சரிங்க. சரி ஓகேண்ணா. அந்த மாடு எப்போண்ணா கண்ணு ஈனுச்சு? அதுவும் இப்போ 5 நாள் ஆகுங்கிறாங்க. 5 நாளா? ஆமாங்க. 5 நாள். இது எல்லாமே பால் தெளிஞ்சிருச்சுங்களா? தெளிஞ்சிருச்ச மாதிரி தெரியுது. தெளிஞ்சிருச்சு. சரி ஓகேண்ணா. உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சதாண்ணா மாடு? பரவாயில்ல, சுமாரும் சொல்ல முடியும். சுமாரா? ஆமாம் 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 ஆமாம். சரி ஓகேண்ணா. நீங்கள் ஃபார்ம் டைப் போகிறீங்களா இல்லை வீட்டு யூஸ்க்காக எடுக்குறீங்க? ஃபார்ம் டைப் தான். ஃபார்ம் டைப். ஆல்ரெடி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இருக்குங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? நான் ஒரு 5 மாடு வச்சுருக்கேன். 5 மாடு. இப்போ 3 மாடு. அதை நீங்கள் வச்சுருக்கலாம். எவ்வளோ பால் தின வருது ஆவரேஜா? ஆவரேஜ் வந்து ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் தரும். 10 லிட்டர் 12. இப்போ எடுத்து போகிறது அதோட அதிகமாக எடுத்து போகிறீங்க. ஆமாங்க. சரிண்ணா ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஃபார்ம் டைப் போகிறீங்க. ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோம்னா என்னென்ன விஷயத்த மெயினாக பண்ணணும்? பசுந்தீவனம் கொடுக்கணும், உடல் தீவனம் கொடுக்கணும், அடை தீவனம் கொடுத்தா தான் அது ஆவரேஜாக ஈல்டு எதிர்பார்க்கணும். நீங்களும் உங்கள் ஒய்ஃப் வந்துடுறீங்களா மாடு எடுக்க? ஆமாம். சரி ஓகேண்ணா. இப்போ வந்து மெயினாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிடுறீங்க. ஆமாங்க. இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? அது பண்ணணும்னு சொன்னால் முறையாக அடை தீவனம் கொடுக்கணும், உடற்புழு நீக்கம் பண்ணணும் ஒன்று. ஓகே. ஒருங்கிணைந்த தீவனம் கொடுக்கணும். இது 3 வந்து செய்யக்கூடியது. செய்யக்கூடாதுங்கிறது? செய்யக்கூடாது வந்து சுகாதாரமாக பண்ணையை பார்த்துக்கணும். ஈபேனு கொசுலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். பண்ணையை தூய்மையாக வச்சுக்கணும். சரி ஓகேண்ணா. மறுபடியும் மாடு எடுக்க இங்கே வருவீங்களா அண்ணன்கிட்ட? இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல வரது பண்ணியிருக்கோம், முடிவு பண்ணியிருக்கோம். இந்த டைம் இது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு வருவீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி ஓகேண்ணா. நன்றிங்கண்ணா.